இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த தலைப்பு பகுதியிலே இன்றைய நாள்ல என்ன விடயம் பேச போன்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய செய்திகளை படிக்கின்ற போது நீதியமைச்சர் கூறியிருக்கின்ற ஒரு விடயம் இந்த பெற்றோருடைய பிரிவுகளினால் பாதிக்கப்படுவது பிள்ளைகள் என்கின்றதான ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உண்மையிலேயே அந்த விடயம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால் பெற்றோர்கள் தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளினால் அல்லது தங்களுடைய தனிப்பட்ட தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பிரிந்து சென்று விடுகிறார்கள் அல்லது அவர்கள் பிரச்சனையின் மத்தியினால் பிரிந்து வாழ்ந்து விடுகிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனால் பாதிக்கப்படுகின்றது யார் என்று பார்க்கின்ற போது முற்று முழுதாக நாங்கள் பிள்ளைகள் என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்று சொல்லி பார்க்கின்ற போது பிள்ளைகள் அன்பிற்காக ஏங்க ஆரம்பிப்பார்கள், தன்னுடைய தாயினுடைய அன்புக்காக அல்லது தந்தையினுடைய அன்புக்காக ஏங்க ஆரம்பிப்பார்கள். அது மாத்திரமில்லாமல் தனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தேவை என்று சொல்லி சிந்திப்பார்கள். இவ்வாறு எல்லாம் பல சிந்தனை ஓட்டங்கள் இதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. சிறு வயதில் நாங்கள் ஒரு பிள்ளைகளை வளர்க்கின்ற போது பயத்தோடு, அதாவது பிள்ளைகளை எப்பொழுதுமே பயப்படுத்தி அல்லது அவர்களுக்கு எதிராக வன்முறைகளை நாங்கள் வெளிப்படுத்தி வளர்க்கின்ற போது எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் ஒரு நிலைக்கு வந்ததன் பிற்பாடு அவர்களுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் கட்டுப்படுத்தி வளர்க்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே ஏதோ ஒரு வழிவகைகளில் அவற்றை வெளிப்படுத்தத்தான் நினைப்பார்கள், சிந்திப்பார்கள். நாங்கள் படித்திருக்கின்றோம், எவ்வளவு விடயங்கள் நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறு வயதிலே எத்தனையோ விதமாக பிள்ளைகளை வளர்க்கின்ற, அதிகமாக கட்டுப்படுத்தி வளர்க்கக்கூடாது. அது போல அதிகமாக நாங்கள் அக்கறையை எடுத்து வளர்க்கக்கூடாது. எல்லாத்திற்கும் ஒரு பிள்ளை அழுதாலே உடனே அழக்கூடாது என்று சொல்லி சிந்திக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். மாறாக சில பெற்றோர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அழுதான் அந்த ஒரு விடயத்திற்காக அழுதால் அந்த விடயத்திற்காக அழுதாலும் அதனை தரமாட்டோம் என்று இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளை ஓரளவு கட்டுப்பாட்டோடு வளர்க்க வேண்டும், அதிகளவாக கட்டுப்படுத்தவும் கூடாது. அதே நேரம் அதிகளவாக பிள்ளைகளை அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப விடவும் கூடாது. பெற்றோர்களை வளர்க்கின்ற விதங்களும் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே பெற்றோர்கள் தனித்தனியாக பிரிந்து போகின்ற போது, ஒரு தாய் ஒரு இடத்தில் தந்தை ஒரு இடத்தில் இருக்கின்ற போது பிள்ளை தனித்து விடப்படுகின்றது. பிள்ளை அவ்வாறு தனித்து விடப்படுகின்ற போது அதனுடைய மன உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது? இன்று நாங்கள் அதிகளவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் மன அழுத்தம், மனச்சோர்வு. அது மாத்திரமில்லாமல் எத்தனையோ டிசோர்டர்ஸ், அதாவது எத்தனையோ பாதிப்புகளால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவதாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உளவியல் ரீதியாக. இந்த உளவியல் ரீதியாக பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்றோம், அதனை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அதில் ஒரு காரணியாக நாங்கள் பெற்றோர்களுடைய பங்களிப்பை கூட சொல்லிக் கொள்ள முடியும். பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற விதம், அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று வழிநடத்துகின்ற விதம் கூட பிள்ளைகளுடைய ஒரு வாழ்க்கையில் பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பிள்ளைகள் கஷ்டப்படுகின்ற போது இந்த வேலையை எவ்வாறு இலகுவாக செய்ய முடியும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, அல்லது ஒரு கல்வி நடவடிக்கை என்று சொன்னால் அதனை எவ்வாறு படிக்க முடியும், ஒரு நாளைக்கு என்னென்ன விடயங்களை படிக்க வேண்டும், எவ்வாறு திட்டமிட்டு படிக்க வேண்டும் போன்ற விடயங்களை சொல்லிக் கொடுப்பது. இவ்வாறாக பல விடயங்களில் பெற்றோர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அவ்வாறு முன்னுதாரணமாக இருக்கின்ற பெற்றோர்களை பிரிந்து போகின்ற போது அந்த பிள்ளைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய இந்த செய்தியை நாங்கள் வாசித்த உடனேயே நாங்கள் நினைத்த ஒரு விடயம், உண்மையிலேயே பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். பெற்றோர்கள் இவை தொடர்பான விழிப்பாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காகவெல்லாம் குடும்பங்களுக்கு இடையே பிரிவுகள் ஏற்படுகின்ற போது நிச்சயமாக ஒவ்வொரு உறுப்பினர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது, இல்லையா? நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு சமூகங்களில் இருக்கக்கூடிய பெரிய விடயங்கள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய இடைவெளிதான் பிள்ளைகள் மத்தியிலே இவ்வாறான பிறழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே ஒரு பக்கம் பிள்ளைகள் மத்தியில் ஏற்படக்கூடிய சீரழிவுகள், வன்முறைகளை பற்றி பார்த்தால், இன்னொரு பக்கம் பெற்றோர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய வன்முறைகள், சீரழிவுகள் அதிகரித்து கொண்டே போகிறது. அதற்கு உதாரணமாக நாங்கள் இந்த விவாகரத்து வழக்குகளை எடுத்துக்கொண்டு போகலாம். இன்றைக்கு அதிகரித்து, அதுவும் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் இந்த விவாகரத்து என்பது சாதாரண விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி பிரிகிறார்கள் என்றால் அது ஒரு பெரும் துயராக பார்க்கப்படும். ஆனால் இன்றைக்கு அது ஒரு சர்வசாதாரணமான விடயமாக, கல்யாணம் செய்கிறோம், பிடிக்கவில்லையா டிவோர்ஸ் பண்ணுகிறோம் என்று ஒரு சாதாரணமாக கடந்து செல்லும் விடயமாக மாறிவிட்டது. ஒரு மேலேத்தேய மோகம் அல்லது எம்மவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புணக்குகளை சமாளிக்க முடியாத தன்மை, அல்லது திரைப்படங்கள் மீது, தமிழ்நாட்டு திரைப்படங்கள், தென்னிந்திய திரைப்படங்களை பார்த்து பழகிய பழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக திருமணம் செய்கிறோம், பிடிக்கவில்லை, டிவோர்ஸ் என்கிற மாதிரி இன்றைக்கு உடனடியாக மாறிக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். இவர்களினுடைய காதல் அல்லது திருமண வாழ்க்கையினுடைய அத்தாட்சியாக பிறந்துக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய நிலை என்னவாகிறது என்பது அன்றைய கேள்விக்குறி. ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே ஆராய்ச்சி செய்தார்கள். ஆராய்ச்சி செய்யும் பொழுதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் அல்லது வன்முறையாளர்கள் அல்லது இந்த சமூக விரோத கும்பல்களில் இருப்பவர்கள் அதிகமாக யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், அனாதரவாக பிறந்த பிள்ளைகள், அநாத இல்லங்களிலே
வளர்ந்து தப்பித்த பிள்ளைகள் என்பவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்முறை கும்பல்களிலே அதிகமாக இருந்தார்கள் என்று ஆராய்ச்சிகளிலே கண்டுபிடித்தார்கள். அது தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்த்தாலும் இன்றைக்கு எங்கள் நாட்டிலும் அதுதான் இன்றைக்கு ஒரு விடயம், ஒரு ஆரம்பிக்கப்பட போகிற விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு பல பிறழ்வுகளை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சட்டவிரோதமாக பிறக்கும் குழந்தைகள், குப்பத்தொட்டிகளில் வீசப்படும் குழந்தைகள், அநாத இல்லங்களில் வளரக்கூடிய பிள்ளைகள், அதே போல தாயும் தந்தையும் விவாகரத்தான பிறகு யாருடைய துணையின்றியும் வளரக்கூடிய பிள்ளைகள், தாய் தந்தை பிரிந்து சென்ற பிறகு பாட்டன் பாட்டினுடைய கைகளில் வளரக்கூடிய குழந்தைகள் என்று அந்த எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்தையே கொண்டு செல்கிறது. இவர்களுக்கான வழிப்படுத்தல் அல்லது வழிகாட்டுதல் என்பது ஒழுங்கான முறையிலே கிடைக்காத போது அவர்களாகவே இந்த சமூக விரோத வன்முறையின் பக்கம் செல்கிறார்கள். அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வன்முறை கும்பல்கள் இவர்களை இலக்கு வைத்து இவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய செயற்பாடுகளையும் அழகாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் தங்களுடைய வலிக்கூடிய நிவாரணியாக இந்த போதையை கூட பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அல்லது தவறான நட்புகளை உருவாக்கிக் கொள்வார்கள். இதுகெல்லாம் சமூகத்திலே மிகப்பெரிய பிறழ்வுகளை ஆரம்பிக்கிறது. அப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்தில் நடைபெறக்கூடிய இந்த சீரழிவுகள், குறிப்பாக இந்த காதல் என்ற பெயரிலே நடைபெறக்கூடிய கன்றாவியான விடயங்கள், அல்லது காதல் என்ற பெயரிலே இன்றைக்கு இளவயது கற்பங்களாக இருக்கலாம், சட்டவிரோத கற்பங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்றால், பிள்ளைகளுக்கு வீட்டிலே பெற்றோரிடம் அன்பு கிடைக்காமல் இருப்பது, வீட்டிலே பெற்றோரிடம் அரவணைப்பு கிடைக்காமல் இருப்பது, அல்லது பெற்றோரிடம் பாசம் என்பது கிடைக்காமல் இருப்பது, இவை அனைத்தும் கிடைக்காமல் இருந்து அவர்கள் அந்த அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அழகாக அதை காண்பிக்கும் பொழுது, அல்லது இலகுவாக அதை கொடுக்கும் பொழுது, இலகுவாக அவர்களுடைய மனம் அவர்களை நோக்கி செல்கிறது. ஒரு நதி பள்ளத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல இந்த மனித மனம் என்பது அன்புக்காகத்தான் இயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மனித மனத்திலே அன்பு என்பது கிடைக்காமல் இருக்கும் பொழுது, இன்னொருவர் வெளியிலே இருந்து அந்த அன்பை கொடுக்கும் பொழுது மிக இலகுவாக அவர்கள் பக்கம் சென்று விடுகிறார்கள். அவர்கள் யார் அவர் என்று தெரியாமல் அவர்களுடன் சென்று அவர்களுடன் காதல் வயப்பட்டு அவைதான் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு பிறழ்வான விடயங்களாக மாறிக்கொண்டிருக்கு. அதுக்காக இன்றைக்கு பல நவீனமயப்படுத்த விடயங்கள், இன்றைக்கு கலராக உடுப்புகள் போட்டு டையில அடிச்சு மண்டையில புள்ளிங்க மாதிரி வெட்டி பைக்குகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு கலரா டிக்டாக்குகள் எல்லாம் செஞ்சு கொண்டு சமூக வலைத்தளங்களிலே காய் பாய் என்று தேனுருக பேசுகிறார்கள். இவற்றையெல்லாம் நம்பி வீட்டிலே பெற்றோர்கள் விடக்கூடிய அல்லது அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த இடைவெளிகளுக்குள் பிள்ளைகளுடைய மனம் என்பது இன்னொருவரை அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு நாடிக்கொண்டிருக்கிறது. எனவே பெற்றோர்கள் ஒன்றை உணர வேண்டும். எங்களுடைய காலங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், எங்களுக்கு முதல் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் எல்லாம் இத்தனை காலம் ஒன்றாக வாழ்கிறார்கள். அவர்கள் சண்டை பிடிக்காமல் ஒன்றாக வாழ்ந்தால் இல்லை, தினம்தோறும் சண்டை பிடித்தார்கள். சண்டை பிடித்து காலையில் சண்டை பிடிக்கிறார்கள் என்றால் மாலையில் ஒன்று சேர்கிறார்கள், அல்லது மாலையில் சண்டை பிடிக்கிறார்கள் என்றால் அடுத்த நாள் விடியும் பொழுது ஒன்று சேர்கிறார்கள், அல்லது ஓரிரு தினங்களுக்கு செல்லும் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள், அல்லது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்தவுடன் அவங்களுடைய கோபங்களை மறந்து ஒன்று சேர்கிறார்கள். எனவே குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும். அதற்கு உடனடியாக இன்றைக்கு அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் அல்லது 2K கிட்ஸ் என்று இருக்கக்கூடியவர்கள் யோசிப்பதில்லை. உடனே என்ன செய்வது? டிவோர்ஸை பற்றி தான் யோசிப்பது. உடனே ஒரு லோயரை நாடுவது, அல்லது இவரிடமிருந்து நான் பிரிந்து செல்ல வேண்டும் என்று நாடுவது இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனவே உங்களுக்கு பிறகு உங்கள் மூலம் பிறந்த இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கற்றுக்கொண்டு செயற்படுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக கரிகரன் கூறியது போலே பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். குடும்பங்களுக்குள் பிரச்சனை வருகின்றது என்பது சாதாரணமான ஒரு விடயம் தான். ஒவ்வொரு நாட்களும் தினம்தோறுமே பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கும். இந்த நேரங்களில் எல்லாம் எடுத்ததற்கெல்லாம் நாங்கள் விவாகரத்து பெற வேண்டும், அல்லது இவரை மாற்ற முடியவில்லை என்று சொல்லி பலர் பல காரணங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலத்தவர்களிடம் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த விவாகரத்து என்கின்ற ஒரு விகிதமே குறைந்துதான் இருந்தது என்று சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் இன்று எதற்கு எடுத்தாலும் விவாகரத்து, ஒரு விடயம் பிடிக்கவில்லையா உடனே விவாகரத்து, இவ்வாறாக வாழ்க்கை மாறிவிட்டது. சில சமயங்களில் வாழ்க்கையை ஆரம்பிக்க முன்னராகவே அவர்கள் சொல்லுகின்ற விடயம், சில பெற்றோர்களே சொல்லுகின்ற ஒரு விடயம், நீ அந்த திருமண வாழ்க்கையிலேயே வாழ்ந்து பார்க்கின்ற போது பிடிக்கவில்லை என்று சொன்னால் விவாகரத்து பெற்று விடலாம் என்று சொல்லி சாதாரணமாக அந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய நாட்களில் இந்த பெற்றோர்கள் பிரிந்து செல்வது பிள்ளைகளுக்கு பாதிப்பாக அமைகின்ற ஒரு விடயமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். சில பெற்றோர்கள் தாயும் தந்தையும் பிரிந்திருப்பார்கள். பிள்ளைகளுடன் தந்தையோ அல்லது தாயோ இருக்கின்ற போது அவர்கள் அன்பிற்காக இயங்குவார்கள், அல்லது பல விடயங்களை அவர்களால் அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கும். மாறாக சில இடங்களில் பார்க்கின்ற போது தாயும் வீட்டில் இருப்பார், தந்தையும் வீட்டில் இருப்பார். ஆனால் பிள்ளையுடன் பேசுகின்ற அந்த நேரத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். பிள்ளைக்காக அந்த ஒதுக்குகின்ற அந்த நேரத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சில சமயங்களில் வேண்டுமென்று அந்த விடயங்களில் செய்யாமல் இருந்தால் கூட வேலைக்கு செல்ல வேண்டும், அல்லது தங்களுடைய நேரம் இல்லாத ஒரு தன்மை, இதனால் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்க தவறி விடுகிறார்கள். ஆகவே அவற்றையும் பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர்கள்
பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது பேசுங்கள். இன்றைய நாள் பாடசாலைக்கு பிள்ளை சென்று வந்தால் பாடசாலையில் என்ன நிகழ்ந்தது, அந்த பாடசாலையில் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா, அல்லது பிள்ளையினுடைய பாடம் சரியாக நடக்கின்றதா, அதாவது பிள்ளை சரியாக படிக்கின்றதா போன்ற விடயங்களை எல்லாம் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில சமயங்களில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதன் பிற்பாடுதான் அந்த பிள்ளை சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னிடம் பெற்றோர்கள் கேட்கவில்லை, அல்லது சொல்லுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை, அல்லது நான் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தயங்கி சொல்லவில்லை. இவ்வாறு பல விடயங்களை முன்வைக்கிறார்கள். இவை அனைத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகளை கண்காணித்துக் கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளை ஒரு தனியார் வகுப்பு நிலையத்துக்கு அனுப்புகின்றோம் என்று சொன்னால் அங்கே எவ்வாறு நேரத்தை ஒதுக்குகிறார்கள், எவ்வாறு படிக்கின்றார்கள், அவர்களுக்கான பாடங்கள் நேரங்கள் சரியாக கொண்டு செல்லப்படுகின்றதா என்பதையெல்லாம் பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொறுப்புகளுக்காக கடமைகளுக்காக ஏனோ தானோ என்று சொல்லி பிள்ளைகளை பார்க்காமல் உண்மையாகவே நாங்கள் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குகின்ற போது அந்த பிள்ளைகளிடமிருந்து அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகளும் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. பல விடயங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய கால சமூகத்தை எடுத்து பார்க்கின்ற போது பல பிள்ளைகள் சமூக வலைத்தளங்களில் அதிகளவு நேரத்தை ஒதுக்குகிறார்கள், செலவழிக்கின்றார்கள். ஆனால் சில சமயங்களில் அது பெற்றோர்களுக்கே தெரியவில்லை. பெற்றோர்களுக்கே அந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்பான ஒரு தெளிவின்மை இருப்பதனால் அவர்களுக்கு அந்த விடயங்கள் தெரிவதில்லை. தங்களுடைய பிள்ளைகள் தொலைபேசியில் படிக்கிறார்கள் அல்லது ஒரு தேவையான விடயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சில சமயங்களில் யாராவது எவராவது சொல்லுகின்ற போதுதான் அந்த பெற்றோர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவ்வாறாக இல்லாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஏன் பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவு நேரம் எதற்காக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற விடயங்களை அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளை சரியான வகையில் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்திலும் அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் எவ்வாறு வளர்க்கிறார்களோ அவ்வாறு தான் அவர்களுடைய குடும்பமும் அமையும். ஒரு திருமணமாகி ஒரு பிள்ளை போகின்றது என்று சொன்னால் என்னுடைய வீட்டில் நான் இவ்வாறு தான் இருந்தேன், அவ்வாறு தான் இந்த வீட்டையும் கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கு உருவாகின்றது. ஆகவே பிள்ளைகளுக்கு அடிப்படை தளமாக வீடு இருக்கின்றது. சிறு பிள்ளைகள் பிறக்கின்ற நாளிலிருந்து அவர்கள் திருமணம் முடித்து ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற வரைக்குமே அந்த குடும்பத்திலேயே தங்கி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் எவ்வாறு பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் இருக்கின்றது என்று சொல்லி கற்றுக்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக பெற்றோர்கள் செயற்பட வேண்டும். அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். அவர்களுக்கு ஏற்ற வழிவகைகளில் தேவையான விடயங்களை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு விடயங்களை நாங்கள் ஒரு பிள்ளை ஒரு விடயத்தை கேட்கின்றது, நாங்கள் அதை செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஒரு தேவையான விடயத்தை செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னொருவர் அந்த விடயம் தொடர்பாக கதைக்கின்ற போது பிள்ளை அந்த தேவை முடிவடைய வேண்டும் என்று சொல்லித்தான் சிந்திக்கின்றது. ஆகவே அதை பற்றி என்ன செய்யும் என்று சொன்னால் அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு நிலைக்கு செல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக தங்களுக்குள்ளேயே பிரிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதனால் பிள்ளையினுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படுகின்றது இல்லையா ஹரியர்? நிச்சயமாக. அப்ப இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பிள்ளைகளுடைய இந்த எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை பற்றி முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு காலத்திலே நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவதிலே கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு வீடுகளிலே பிடிக்கக்கூடிய வன்முறை அல்லது சண்டைகள், அப்பா குடித்து விட்டு அடிக்கும், இன்றைக்கு அம்மாக்களே குடித்து விட்டு வருகிறார். இலங்கையில் இன்றைக்கு பெண்கள் போதைக்கு அடிமையாவது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அம்மா இன்றைக்கு குடித்து விட்டு அடிபடக்கூடியவற்றையும் நாங்கள் பல இடங்களிலே செய்திகளிலே படித்துக் கொண்டிருக்கோம். அப்ப பிள்ளைகளுக்கு இது எல்லாம் சர்வசாதாரண விடயங்களாக போகுது. அப்பா குடிக்கிறார், அம்மா குடிக்கிறார், நான் குடித்தால் என்ன, அவனும் ஒரு போதைக்கு அடிமையாகக்கூடியவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். பெற்றோர்களுடைய வன்முறையை பார்த்து குழந்தை பிள்ளையினுடைய அடிமனதிலேயே வன்முறை எண்ணம் விதைக்கப்படுகிறது. அப்ப பிள்ளைகளுக்கு நீங்கள் பணம் அது இது என்ற எண்ணத்தை தான் வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் காட்டக்கூடிய அவர்களுக்கு எதை அவர்களுடைய வளரும் பிராயத்திலே அவர்களுடைய சூழலிலே எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் அவர்களுடைய ஆழ் மனதிலே அவர்கள் பதித்துக் கொள்ளப் போகிறார்கள். எதிர்காலத்திலே அவர்கள் வளர வளர ஆழ் மனதிலே எது பதிந்திருக்கிறதோ அதுதான் அவர்களுடைய நடத்தைகளாக வெளியிலே வரப்போகிறது. எனவே பிள்ளைகளுடைய ஆரம்ப காலங்கள், அவர்கள் வளர்ந்து வரும் காலங்களிலே ஒரு ஆரோக்கியமான அழகான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அது வீடு என்பதை தாண்டி அவர்கள் சென்று வரக்கூடிய பாடசாலை சூழலாக இருக்கலாம், அவர்கள் வெளியிலே நடமாடக்கூடிய சமூக சூழலாக இருக்கலாம், பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது சென்று வரக்கூடிய உறவினர் வீடுகளாக இருக்கலாம். எல்லாவற்றையுமே அழகானதும் ஆரோக்கியமான சூழலாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதா என்றால் பெற்றோர்களுக்கு அது நிச்சயம் இருக்கிறது. அல்லது அப்படி அழகான ஆரோக்கியமான சூழல்களுக்கு மாத்திரம் பிள்ளைகளை விட்டு அவர்கள் வளரும் காலத்தில் வளர்க்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறது. குழந்தைகளோடு மனம் விட்டு பேசுங்கள். இன்றைக்கு தனியாக தொலைபேசிகள் மூலம் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஃபேமிலி குரூப் என்று ஒன்றை வைத்து சாப்பிட வாங்கல் என்று ரூமுக்கு இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுகிறோம். அப்படியான ஒரு முறையை தாண்டி தொலைபேசிகளை வைத்து விட்டு குழந்தைகள் ஒரு உரையாடும். இன்றைக்கு பாடசாலையில் என்ன நடந்தது, டியூஷன்ல என்ன நடந்தது, இன்றைக்கு வீட்டு இருக்க என்ன நடந்தது, அப்பா அம்மா வேலைக்கு சென்றால் வீட்டை என்ன செஞ்சீங்களா, அது செஞ்சீங்களா, இது செஞ்சீங்களா, கலந்துரையாடுங்கள். ஒரு நேரமாவது வீட்டிலேயே ஒன்றாக உணவுங்க. அதை நாங்கள் அடிக்கடி தலைப்பு நிகழ்ச்சியில் கூறுவது.
வீடுகளிலே ஒரு நேரமாவது அனைவரும் ஒன்றாக இருந்து உணவு உண்ண பழகிக் கொள்ளுங்கள். அதன் மூலம் பல விடயங்களை எங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கணவன் இன்றைக்கு அலுவலகத்தில் நடந்தவற்றை பற்றி மனைவியிடம் கூறலாம், மனைவி இன்றைக்கு தன்னுடைய அலுவலகத்தில் நடந்ததை பற்றி கணவனிடம் கூறலாம், பிள்ளைகள் வீட்டிலே போயிட்டு பாடசாலையிலே தனியார் வகுப்புகளில் நடந்த விடயங்களை பெற்றோரிடம் கூறக்கூடியதாக இருக்கும். அல்லது இவை அனைத்தையுமே பிள்ளைகள் செவிமடுக்கும் பொழுது அல்ல பிள்ளைகள் கூறுவதை பெற்றோர் செவிமடுக்கும் பொழுது சமூகத்திலே என்ன பிரச்சனைகள் அல்லது வெளி உலகம் எப்படி இருக்கும் என்பது அவர்களும் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்பதை பெற்றோரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல பிள்ளைகளுக்கு பேசுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்களை கண்டிப்போடு வளர்ப்பது வேறு விடயம், அல்லது அவர்களை கட்டுப்படுத்துவது என்பது வேறு விடயமாக இருக்கிறது. அவர்கள் உங்களோடு பேசுவதற்கான வழியை, அந்த பயத்தை இல்லாமல் ஒழித்து அவர்கள் உங்களது எல்லா விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை உருவாக்கி கொடுங்க. பெற்றோரிடம் பகிர்ந்து கொண்டால் இது நடக்குமோ அது நடக்குமோ, அடிப்பார்களோ பேசுவார்களோ என்ற ஒரு பயத்தில் தான் பல பிள்ளைகள் தங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை வெளியிலே கூறுவதில்லை. குறிப்பாக பெண் பிள்ளைகள் பலரும் சமூகத்துக்கு பயப்படுவதை விட தனது குடும்பம் தன்னை பற்றி என்ன நினைத்துவிடும் என்பதில் தான் தனக்கு நடந்துக்கக்கூடிய வன்முறைகளை வெளியிலே கூறாமல் இருந்து கொள்கிறது. அதுதான் வளர்ந்த பிறகு சமூகம் என்ன சொல்லும் என்று வெளியிலே கூறாமலே இருந்து பாருங்கள். எனவே பிள்ளைகள் உங்களிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை, ஆரோக்கியமான ஒரு வீட்டு சூழலையும் உருவாக்கி கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு பிள்ளை வளர்ந்து நல்லதொரு பிள்ளை இந்த சமுதாயத்தில் உருவாக மட்டுமென்றால் அது தாய் மட்டுமல்ல, தந்தை மட்டுமல்ல, தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கை சூழல், அவர்கள் வாழும் முறை அல்லது அவர்கள் தங்களுக்குள்ளேயே காண்பிக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான உறவு முறைதான் இந்த பிள்ளையை ஆரோக்கியமானனாகவும் அழகானனாகவும் அல்லது இந்த சமூகத்தில் ஒரு நன்மதிப்பு மிக்கவனாகவும் உருவாக்கும். பெற்றோர்கள் தங்களுடைய கட்டமைப்பை தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை உடைக்க தொடங்கினால் அந்த சமூகத்தில் உருவாகக்கூடிய அந்த பிள்ளைகளும் ஒரு பிணைப்பு உடைக்கப்பட்டு வன்முறையாளர்களாக, போதைப் பொருள் பாய்ப்பவர்களாக, சமூக விரோதிகளாக உருவாவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு நீங்களே உருவாக்கி கொடுக்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு, எனவே ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க கணவன் மனைவி காதலராக இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களை ஒரு ஆரோக்கியமான உறவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கேட்கிறேன் மற்றும் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.